அப்புறம் என்னங்க, என்னத்த சொல்கிறது, ஏதை சொல்கிறது, எப்படி சொல்கிறது? ஆயுள் காலம் வர வர மனுஷனுக்கு குறைச்சிக்கிட்டே வர காரணம் என்ன தெரியுங்களா? ஆமாங்க. ப்ரெஷருங்கிறான், சுகருங்கிறான், இதெல்லாம் எதுக்கு வருதுங்கிறீங்க? உணவு சரியான முறையில் இல்லை. சரிங்களா? நம்ம காலத்தில் அது வேறு. ஆமாம், மளிகை கடையில் பொட்டம் போட்டு கொடுப்பாங்க. இப்போல்லாம் பேக்கிங் ஐட்டம் ஆகிட்டு, போன உடனே ஒரு சிலிப்பை ஒரு கம்ப்யூட்டர் தராங்க, பட்டு பட்டு பட்டுன்னு 4000 ரூபாய்க்கு சாமான் கூட 5 நிமிஷத்தில் பில்லை போட்டு கொடுத்துட்றாங்க. அப்போ 4000 ரூபாய்க்கு யார் சாமான் வாங்கினா? 400 ரூபாய்க்கு வாங்கினாலே போதும். விலைலாம் குறவு தான், தரமாக இருந்துச்சு பொருள். இப்போ தரமாக இருக்குன்னு கேட்குறீங்களா? அது நீங்களே போய் பார்த்தாலே தெரிஞ்சுப்பீங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் நான் சொல்ல வேண்டாம். சரிங்களா? ஓகே, உங்களுக்கே தெரியும். ஆமாம், விலைவாசியும் ஏறி போச்சு. என்ன செய்கிறது? அப்படி தான் இருக்குது. காய்கறி விலைலாம் பாருங்கள், பயங்கரமாக ஏறி போயிட்டு. நம்ம வீட்டை தான் கொள்ள இருக்க 4 காய்கறி போடுவோமா? வேண்டாம், எனக்கு டைம் இல்லை. நம்ம துணியை நாமளாக துவைச்சி வைப்போம், அதுக்கும் நேரம் இல்லை. மிஷினில் போடு, அதுவும் ஒரு ஆன் ஆஃப். தோசையை சுடணுமா? 2 நிமிஷத்தில் சுடணும். எனக்கு அதிக வேலை இருக்குது. ஆமாம், என்ன செய்கிறது? அதுவும் ஒரு ஆன் ஆஃப். அது கூட இல்லைங்க, கடையிலேயே தோசை மாவுலாம் கிடைக்குது, வாங்கிக்க வேண்டியதுதான். உடனே சுட்டுக்க வேண்டியது தான். என்ன செய்கிறது? அந்த எண்ணெய் யூஸ் பண்ணாத, இந்த எண்ணெய் யூஸ் பண்ணாத, அதை செய்ய அந்த ஆயிலை யூஸ் பண்ணாதன்னு அப்போ அதெல்லாம் சாப்பிட்டா பிபி வருங்கிறாங்க. என்ன செய்கிறது? அப்படியெல்லாம் காலங்கள் மாறிக்கிட்டே வருதுங்க. நம்ம தான் ஆரோக்கியமாக இருந்துக்கணும், நம்ம தான் கட்டுப்பாடாக இருந்துக்கணும். இந்த நாக்கு இருக்குங்களே, என்னென்ன கேட்குதுக்குறீங்க? எதை பார்த்தாலும் திங்கணுன்னு தான் தோணுது. சரிங்களா? இந்த நாக்கு அப்படிங்க. அதனால் நீங்கள் கண்டதை கச்சடம் திங்காத, கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா உடம்பு நல்லாயிருக்கும். ஆமாம், இப்போ பசங்க அப்போ உள்ள, இப்போ பாருங்கள், அப்போ உள்ள மிட்டாய் வேறங்க, தின்னும் நல்லா இருந்துச்சு. சிங்கப்பூர்லேருந்து வரும், பினாங்கில் தான் அப்பா அம்மா கொண்டு வருவார். நம்ம ஊர்லேயே கடல மிட்டாய் இருக்கும், எள்ளு மிட்டாய் இருக்கும், என்னென்னவோ மிட்டாய் இருக்கும். எந்த மிட்டாயாக இருந்தாலும் ஒன்றும் செய்யாது. இப்போ சாதாரண ஒரு புளிப்பு மிட்டாய் பசங்களுக்கு வாங்கி கொடுத்தா இரும்புறான் 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 இரும்புறான். அப்படி இரும்புறான் ஏண்டான்னு கேட்டாக்கா புளிப்பு மிட்டாய் சாப்பிட்டேங்கிறான். அப்போல்லாம் புளிப்பு மிட்டாய் சாப்பிட்டா இருமவே தேவையில்லை. என்ன சொல்கிறது? அது போல் மிட்டாயில் ஒரு தரம் இருந்துச்சு. இப்போ புளிப்பு மிட்டாய் பிள்ளைங்களுக்கு பிடிக்கல. அவனுக்கு பிடிக்கலையா இல்லை மிட்டாய்க்கு பிடிக்கலையான்னு தெரியல. ஏன் நமக்கு அந்த குறையெல்லாம் பேசிக்கிட்டு? நம்ம குறை 1008 இருக்குது, அதை பற்றி பேசுவோம். ஆமாம், நம்ம கரெக்டாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஆமாம், ஒரு கைசாக டீக்கே அச்சாக அரியாத்தே டிக்டாக்கே. நான் இப்போ இந்திக்காரங்களுக்கு ஒரு வணக்கம் சொன்னேன். ஒரு சில பேருக்கு இந்தியும் தெரிஞ்சிருக்கும். ஆமாம், தெரியாத இருக்காது. தெரியாதவங்க கம்மியாக தான் இருப்பாங்க, தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக இருப்பாங்க. தமிழ் தெரிஞ்சவங்க மராட்டி, குஜராத்தி, பாம்பை,